நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏராளமான மாணாக்கர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிக்கென தனியாக 500 மீட்டர் தொலைவில் விளையாட்டு மைதானம் உள்ளது. பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க போட்டிகள் நடைபெற்ற பெருமை கொண்ட இந்த மைதானம் தற்போது புதர் மண்டி கிடப்பதோடு அதை அபே செய்யவும் ஒரு தரப்பு குறியாக இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு போட்டிகளை தவிர்த்து சீசன் நேரங்களில் கண்காட்சி, அரசு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வந்தன. இதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த நிலையில் விளையாட்டை தவிர வேறு எந்த நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டது. இதனால் மைதானத்தின் பராமரிப்பு பணிகளும் கைவிடப்பட்டன. பள்ளி நிர்வாகத்தாலும் மாவட்ட நிர்வாகத்தாலும் கைவிடப்பட்ட இந்த மைதானத்தை அபகரிக்க அருகில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்று முயற்சி செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மைதானத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சாந்தி விஜயா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகம் இந்த இடத்தை குத்தகைக்கு எடுக்க கடும் முயற்சி எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த மைதானம் அந்த தனியார் பள்ளிக்கு இல்லாத காரணத்தால் இந்த அரசு பள்ளியின் மைதானத்தை ஆக்கிரமிப்பதற்காக இவர்கள் மாவட்ட நிர்வாக அளவில் பெரிய அளவில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு சில அதிகாரிகள் துணை போய் கொண்டிருப்பதாகவும் எங்களுக்கு தகவல் வருகிறது. அரசு பள்ளியின் மைதானத்தை தனியாருக்கு தாரை வார்க்க சில அதிகாரிகளும் தயாராகி விட்டதாக தகவல் வெளியானதால் பெற்றோரும் பொதுமக்களும் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். யங்ஸ்டர்ஸ் நீலகிரியில் இருக்கிற மக்களுக்கு எந்த இடத்துல ஒரு கிரவுண்டுக்கு ஒரு ஹார்ட் ஆஃப் த டவுன்ல கிரவுண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஹார்ட் ஆஃப் த டவுன்ல இருக்கிற கிரவுண்டை நல்லபடியா வச்சு ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுத்து இதை யூட்டிலைஸ் பண்ணா, ஒருத்தர் இன்சார்ஜ் எடுத்து இதை நல்லா பண்ணான்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் உருவாகலாம். பல அரசு பள்ளிகள் விளையாட்டு திடலே இல்லாமல் திண்டாடும் நிலையில் இவ்வளவு பெரிய மைதானம் இருந்தும் அதனை பராமரிக்காமலும் தாரை வார்க்கும் எண்ணத்திலும் செயல்படும் அதிகாரிகளை களை எடுப்பதோடு மைதானத்தை சீரமைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பலரது கோரிக்கை. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் உதகை அனீஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.